சார் மிதுன ராசிக்காரங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் நீங்க நெறைய நல்ல விஷயங்கள் சொன்னீங்க சார். ஆனாலும் மிதுன ராசி இந்த விஷயத்துல கவனமா இருங்க அப்டின்னா, அது என்ன விஷயம் சார்? நம்ம முதல்ல சொன்னதுதான். ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரத்த குறைச்சுக்கணும். இவங்க பார்த்தீங்கன்னா, எல்லா குரூப்ஸ்லயும் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல. மெயினா இவங்க பார்த்தீங்கன்னா, ஃபோன பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது மெசேஜ் வருதா? அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. வேற யாராவது ஒருத்தர் ஏதாவது ஹெல்ப் கேட்டா கூட, இவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த ஹோட்டல்ல இது கிடைக்கும். இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நல்லாருக்கும் அப்படின்னு இவங்க ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலேயே இவங்களுக்கு வாழ்க்கையில நெறைய டைம் வேஸ்ட் ஆகுது. அதனால நெறைய பிரச்சனைகள் வருது. ஃபேமிலில, வேலையில, தொழில்ல கவனம் செலுத்த முடியாம இருக்காங்க. அதனால இந்த WhatsApp குரூப் வச்சுக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமா கம்யூனிகேட் பண்றது, இதெல்லாம் குறைச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம, தேவையில்லாத பழக்கவழக்கங்கள அதிகப்படுத்திக்க கூடாது. நான் திருப்பி பார்த்தீங்கன்னா, ஒரு கிளப்ல சேர்றேன். நான் இந்த இதுல போய் டூரிசம் இதுல போய் போறேன். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பைக் ரேசிங் போறேன் அப்படின்னு தனியா கிளம்பிலாம் போவாங்க. அந்த மாரிலாம் இல்லாம, தேவையில்லாத விஷயங்கள தலையிடாம இருந்தாங்கன்னா நல்லது. அதே மாரி ரொம்ப சிரிச்சு எல்லாரையும் சமாளிச்சு ஈஸியா கொண்டு போயிடுவாங்க. மிதுன ராசி அப்படின்னா புதனுடைய வீடு.